எங்கள் அப்பா இப்படி சரியில்லாமல் இருக்கு. சரி சரி. நானும் ஒருத்த கஷ்டப்பட்டு சம்பாரித்து இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னப்போ இங்கே வந்து இங்கே அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தான். அவங்க கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து இப்படி இப்படி இந்த சாமிக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னாங்க. வந்து எங்கள் பையன் கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சினா உனக்கு அவங்க எத்தனை மாதம் வந்து இதையும் போட சொல்கிறாங்களோ நீ போட்டு போயிட்டு அம்மா உடனே நடத்தி சொன்னாங்க. சரி. அப்புறம் எனக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கா, அம்மா நீ கும்பிட்டின்னா உன்ற கால் வலி அவங்கவுங்க நோய்க்கும் அவங்கவுங்க வேண்டுனா அம்மா உடனே பலன் தரும்னு சொன்னாங்க. சரிம்மா. அப்புறம் அம்மா இருந்துச்சு. சரி நான் அம்மா உன்னை அம்மா தாய் எனக்கு தாய் இல்லைன்னு இந்த தாயே எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி நான் அம்மாவை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பஞ்சமி அப்படியெல்லாம் அம்மாவை நான் வேண்டிட்டு வர்றேன். எனக்கு கால் நடக்க முடியாமல் வழியில் துடிச்சிட்டு இருந்தேன். வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அம்மா தான் எனக்கு கனவுல வந்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அம்மா கனவுல வந்து எனக்கு சொல்லுச்சு. என்ன கஷ்டம் வந்தாலும் உன் குடும்பத்துக்கு எது வந்தாலும் நானும் ஜன்னதியில் இல்லத்தில் இருக்கும்போது நீ பயந்துக்காத, நான் அம்மா உன்ற கூடவே இருக்கிறேன் அப்படின்னு கனவுல வந்து சொல்லுச்சுமா. வந்து சொல்லி அந்த அம்மாவை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பஞ்சமி அப்போவெல்லாம் கும்பிட்றப்பெல்லாம் என் கனவுல அம்மா வரும். எங்கள் வீட்டில் ஒரு செய்வனை வச்சுருக்காங்க. அந்த செய்வனையை யாரும் இல்லை, முன்னோர் இறந்தவங்க தான் வந்து அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத செய்யறாங்க அப்படிங்கிறதே அம்மா காட்டிருச்சு. என் பேரை அந்த சொபத்தில் எழுதி வை, நான் காத்து வர்றேன் அப்படின்னு அம்மா அந்த வீட்டில் வடக்கு மூணா உட்காந்துட்டாங்க. அம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அம்மா அந்த வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போகணும்னா இருக்கிறதெல்லாம் நல்ல முறையா கட்டுனதுக்கு அப்புறம் தான் என்னைய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு இருக்குது. அதே ஒரு என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி இருக்கிறேன். அந்த அம்மா நடத்தி கொடுக்குமான்னு நின்ன அம்மா எனக்கு பூ கொடுத்துச்சுது. இந்த மாசத்தோட இது 9வது மாசம் இப்ப வந்திருக்கிறேன். அம்மா எனக்கு எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையில தாய் சன்னதியில உட்கார்ந்து இருக்கிறேன். தாய் எல்லாம் முடிச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் கூட பேசுற தாய் என்னை மறக்காது. அந்த எண்ணத்தோட தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சொல்லி கனிமு குங்குமம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவன் வீட்டில் தான் இருக்கிறான். ஆஸ்பத்திரிக்கு போகல, ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னவங்க இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, மாத்திரை மருந்துலேயே நல்லாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லியிருந்தாலுமே இப்போ வந்து இப்போ பஞ்சமிக்கு கூப்பிட்டேன், என்னால் வர முடியல, என்னால் பஸ்ஸில் வண்டியில் வாசியிலெல்லாம் உட்காந்து வர முடியல அப்படின்னு சொல்லி வரல. அந்த பையனுக்கு இப்போ வந்து கனி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. பூஜையில் வச்சு அம்மா கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போய் குங்குமம் அதுமே கொடுத்து கயிறும் கொடுங்க வாங்கிட்டு போய் அந்த பையனுக்கு கட்டி எனக்கு கையில் எல்லாம் இதெல்லாம் பூரா ரொம்ப முடையாக இருந்துச்சு. இப்போ கட்டி இந்த கயிறு கட்டி அம்மாவை கும்பிட்டு இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால வந்து வாராகி அம்மனை வணங்குறவங்களுக்கு என்னைக்கும் அம்மா கைவிடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால என் தம்பிக்கு வேண்டி அவ்வளவு ஒரு மோசமான இதையே காப்பாற்றி அம்மா கொண்டு வந்து வீடு சேர்த்திருச்சு. இங்கே கோயிலுக்கு வர முடியாததா இருக்குது. ஆனால் அந்த அம்மாவை எப்போ நல்லாக்கி கூட்டிகிட்டு வருமோ அது அந்த அம்மா கையில் தான் இருக்குது. அதனால அம்மா கனி வாங்கி கொண்டு வந்து அம்மா சன்னதியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். நல்லா வாழட்டுன்னு ஆத்தாளோட கருணை கிடைக்கட்டும்னு நான் வேண்டுறேம்மா. அக்கா தான், நான் தம்பி தான். அதனால் வந்து எனக்கு மனசாட்சியாக அம்மாவை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கிறேன் என் தம்பிக்காக. அது நல்லபடியாக நடக்க வைக்கும். அம்மா தன்னை நடத்தி கொடுத்த தாய் அதை கைவிடுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நடத்தி கொடுக்கும். 5 வஞ்சரும் வருவா அம்மா என் உள்ளத்தில் உசிராக கலந்துருக்குறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதம்மா. என் பேர் ஜெயலட்சுமி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வாரணாசி வாழையும் பெருவிலிருந்து வரோம்மா. சரி சரி. வாரணாசி வாழையும் பெருவிலிருந்து வரோம். சரிங்க.